வணக்கம். ஸோ இப்போ சிலிண்டரு கேஸு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம புக் பண்ணால் புக் ஆகலை. வீட்டில் பேனிக் ஆகிட்டாங்கன்னு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டேன். ஸோ அதான் அன்பாக்சிங் வீடியோ. இது ஆக்சுவலாக இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை, இன்ஃப்ரா ரெட்டு. இண்டக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. அது ரொம்ப ஸ்பீடாலாம் இருக்காது, அது ஸ்லோவாக இருக்கும். சிம் வைக்க முடியாது, ஹை வைக்கிறதுலாம் ஏதோ நம்பர்ஸ் வரும், ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரியாது. பட் இதில் ரொட்டேட்டரி நாப் கொடுத்துருக்கான், டக்கு டக்குன்னு வருது. எப்போ அவனுக்கு தெரியும்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கான். அந்த வீடியோ லாஸ்ட்டில் ரிவ்யூ லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ஒண்டர் செஃப்பில் ஆர்டர் பண்ணேன். 3500. இது ஏதோ கூப்பன்லாம் படத்துக்கு 3200 வருது. ஸோ தாய்மார்கள் எல்லாம் பேனிக்கில் இருப்பீங்களே, ஸ்டவ் வாங்கினா இன்ஃப்ராரெட் தான் இப்போ கிடைக்குது. இது எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த மாதிரின்னு சொன்னால், சரி அதான் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு ரிவ்யூ. ஸோ இதான் பில்லு. ஓகே, இப்போ வாரால பெட்ரோல் எல்லாம் தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா வண்டியில இந்த மாதிரி ஷோகேஸும் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பாக்ஸ். திங்க் பேக்கிங் ஓகே தான். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்க, உள்ள இப்படி தான் இருக்குது பேக்கிங். ஒன்றும் பெருசாக இல்லை. நம்மளுக்கு கிளாஸ் உடஞ்சிருக்குதா இல்லைன்னு எல்லாருமே புதுசாக ஸ்டவ் வாங்கினா அன்பாக்ஸ் பண்ணிட்டு வீடியோ எடுங்க அன்பாக்ஸ் பண்ணுறத. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். ஒண்டர் செஃபோட வெப்சைட்லேயே பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. உஷாராக பார்த்து வாங்குங்க, ரேட்டை கம்பேர் பண்ணி வாங்குங்க. ஸோ பாக்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லை. வாரண்டி கார்டு, கேட்லாகு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரில்லு செட் தான். ஸ்டவ் உடஞ்சிருக்குதா இல்லையா அதான் நமக்கு மெயின். நானே உடச்சிடலாம்னு நினைக்கிறேன். Oh my god. ஓகே, இதுவும் காம்பேக்டாக தான் இருக்குது. ப்ரெஸ்டீஜும் யூஸ் பண்ணுறோம். அது லாஸ்ட் வீக் தான் வாங்கினேன். இது எங்கள் மச்சானுக்காக வாங்கியிருக்கேன். அதுவும் காம்பேக்டாக இருக்குது. இதுவும் ப்ரெஸ்டீஜும் ஒரே சைஸ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரே கார்டில் வாங்கிட்டு பேர் பிரிண்ட் மட்டும் அடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சேமாக தான் இருக்காது பில்டு குவாலிட்டியும். ஸோ இது அட்வான்டேஜ் இந்த நாப் தான். இந்த 200லேருந்து 1200 வரைக்கும் வருது. டெம்பரேச்சர் 2000 வரைக்கும். ஸோ ஹை சிம்மு நம்ம கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் சேம் பில்டு, எல்லாமே சேம் தான். பேர் தான் மாற்றி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இதில் ஸ்க்ராட்ச்லாம் இருக்குது. ஓகே தான் ஸ்டவ் ஓவரால். பில்டு மட்டும் கிட்ட காமிக்கிறோம், ரெடி பாருங்க. ஓகே, நீங்கள் யாரா இந்த ஸ்டவ் இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரிவ்யூஸு, ஸ்டவ் யூஸ் பண்ண முடியுதான்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ. இந்த ப்ரெஸ்டீஜ் ஸ்டவ் எப்படிமா இருக்குது, எப்படி யூஸ் ஆகுது? இதெல்லாம் அட்வான்டேஜ், இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து இன்ஃப்ராரெட்டு. ஸோ இண்டக்ஷன் மாதிரி இந்த ஸ்டீல் பாத்திரம் தான் இருக்கணும், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பட் ஃப்ளாட் இது தான் யூஸ் பண்ண முடியுது. அதானம்மா சொல்லு. ஃப்ளாட்டாக இருக்கிறது மட்டும் தான் நல்லா செட் ஆகுது, மற்றதெல்லாம் வச்சா ஷேக் ஆகுது. நம்ம யூஸ்வலாக சாதம் அடிக்க யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பாத்திரம்லாம் வச்சா பாத்திரம் வந்து டான்ஸ் ஆடுது, கொதிக்குது. பட் எதை வேணால் யூஸ் பண்ணலாம் ஒரு இதுக்கு. இது ஓரளவுக்கு. ஸோ ப்ரெஸ்டீஜோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது 1 இயர் தான் வாரண்டி தராங்க. ஒண்டர் செஃப்பில் 2 இயர் தரான். அதனால தான் அதையும் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கோம். ஸோ ஓவரால் ஓகே. இப்போ கேஸ் இல்லைன்னா இது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். இதில் தோசை சப்பாத்தி எல்லாமே பண்ண முடியுது. அதான் இந்த ரொட்டேட்ரி நாப் தான் மேட்ரு. ஸோ இதுவே கேஸ் 200னா இதில் சிம்முன்னு அர்த்தம். அதான் சிம்மு மாதிரி மேக்ஸிமம் 1200 வரைக்கும் போகுது. இந்த ரொம்ப காம்பேக்டாக இருக்குது ப்ரெஸ்டீஜு. இந்த இடத்துல ஃபிட் ஆகுது. கரண்ட் பில் வந்தால் தான் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ப்ரெஸ்டீஜ் ஓடிட்டு இருக்குதா. இதுவும் அதுவும் ஒரே சைஸ் கிட்டத்தட்ட. இல்லை ஒரே சைஸ் இல்லை, ஒரே மோல்டு, எல்லாம் ஒன்று தான். இங்கே இருக்கிறது ஒன்று தான். இந்த பிரிண்ட்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வடக்கனே செஞ்சு ஒரு கம்பெனிகிட்ட வாங்கி பேர் மட்டும் போட்டுக்கிறாங்க போல், இந்த சைனாவில் ஃபோன் வர மாதிரி. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இன்ஃப்ராரெட் ஸ்டவ் வாங்குறதா இல்லைனா நார்மல் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறதா, இது வந்து எவ்வளோ தான் கரண்ட் இழுக்கும் ப்ரோ, அதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. எனக்கும் அதெல்லாம் ரொம்பலாம் தெரியாது. பட் A to D அண்ட் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸா
ஸோ அந்த 2 சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீடியோஸ்லாம் கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க.